Hi friends, வணக்கம் and welcome to ரேகாவின் கிராமத்து சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா கருவாடு தொக்கு தான் செய்ய போறோங்க. இது வந்து வாழை கருவாடு. இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹாட் வாட்டர்ல வந்து மஞ்சள் போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். ஒரு 3 தக்காளி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று மட்டும் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கறிவேப்பிலை, பூண்டு பல் வந்து ஒரு 6-7 பல் பூண்டு பல் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கடுகு, சீரகம், வெந்தயம், தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் கருவாடு தொக்கு. பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம், அப்போதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கடுகுலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சீரகம் எடுத்து வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் அடிச்சதும் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் எடுத்து வச்சுக்கலாம், அது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம், அது சேர்த்துக்கலாம். இதுவும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து வதங்கட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு இன்றைக்கி டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹீட்னால கண் வலி, கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, காஞ்ச மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, பியூர் மஞ்சள், அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ் ஆகும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வச்சு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவாடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன், அப்படியே தான் செய்வேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்தோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. ஆல் இஸ் வெல், திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.